வணக்கம். அதாவது இன்னைக்கு சிஎம் உடைய செய்கை மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றிருக்கு அப்படின்னா மிக இல்லை. அது என்ன? இன்னொரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா செய்தது சரியா? மீண்டும் சர்ச்சையான மேயர் பிரியா. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் வராரு. அவருடைய பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்க. சில பேர் எடுத்த உடனே கேட்க ஆரம்பிச்ச உடனே காதை மூடி இருப்பீங்க. அவர் என்ன அப்படி பேசினாரு, முழுமையா நம்மளால பேச முடியாது. அவர் என்ன பேசுறாரு? அப்ப டிவிகே அரசு குறிப்பா இன்னைக்கு அமைச்சர் பிரபு அவர்கள் ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காரு. இதுல டிஆர்பி ராஜா அவர் வேற எம் சாண்டு விலைலாம் உயர்ந்து போச்சு அப்படின்னு அவர் ஒரு பதிவை போடுறாரு. தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்னங்க 30 நாள்ல பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான மின்தடை பிரச்சனை, பாலியல் பிரச்சனை நிறைய போச்சு. என்னங்க இந்த ஆட்சி கத்துக்கிறேன் இப்படியாங்க நடத்தணும் அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் கதற ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் அவர்களுக்கு டைம் கொடுக்க ரொம்ப தயாராகிட்டாங்க. இவர்கள் என்னதான் கூக்குரல் இட்டாலும் நடக்காது. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை மக்களுக்கு நினைக்கவே பயமா இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயோ இது பொற்கால ஆட்சின்னு தான் உண்மையிலேயே கொண்டாடுவாங்க. ஏன்னா நீங்க 5 வருஷமா அந்த அளவுக்கு பாடா படிச்சுட்டு நீங்க நல்லவங்க மாதிரி நாடகம் போட்டுட்டு ஐயோ உதயநிதி அவர்கள் சொல்றாரு பாருங்க, டிவிகே ஒரு இளம் பெண் இதாகிட்டாங்க, இது ஒழுக்கம் முக்கியங்கிற சிஎம் ஆட்சியில் இப்படி நடக்கலாமா அப்படின்ட்டு என்ன பேசுறதுன்னே நமக்கு தெரியல. இவங்களெல்லாம் பத்தி நம்ம என்ன சொல்றது? சார் இதெல்லாம் உண்மையா இருந்த பட்சத்தில் விசாரிப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்க, மாற்று கருத்தெல்லாம் இல்லை. உங்க ஆட்சியில் லிஸ்ட் போட்டோம்னா அண்ணா நகர்ல சிறுமி ஆரம்பிச்சு, பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல ஆரம்பிச்சு, தூத்துக்குடி நடந்த சம்பவம் ஆரம்பிச்சு, மூதாட்டிகளுடைய கற்பழிப்புல ஆரம்பிச்சு, சின்ன குழந்தைகளுடைய கற்பழிப்புல ஆரம்பிச்சு, அதாவது உங்க மீட்டிங்கு போன 2 காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை கூட கண்டிக்க முடியாமல், அவங்க கேஸ் கொடுக்க முடியாம அவங்க காவலர்களையே வாபஸ் வாங்க சொன்னது யாரு? எஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய செந்தில்குமார்னு ஒருத்தர் சக காவல்துறை அதிகாரியா பாலியல் பலாத்காரம் பண்ணி இன்னைக்கு சிறையில தான் இருக்காரு. பேச ஆரம்பிக்கலாமா நிறைய மேட்டர் பத்தி? அமைதியா இருந்தால் நீங்கள் அவங்களுடைய மரியாதை காப்பாற்றப்படும். இல்லைன்னா மக்கள் அவ்வளவு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். நல்லா இப்ப பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, உதயநிதி அவர்களோ இன்னைக்கு மேயர் பிரியா அவர்களோ அவங்க எல்லாம் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்குது? இன்னொரு பக்கம் வைரமுத்து, இன்னொரு பக்கம் சத்யராஜ் அழுவுறது. சரி, இதெல்லாம் உண்மையிலேயே உங்களுடைய நற்மதிப்பை கெடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கொடுக்குற காசுக்கு மேலன்பாங்கல்ல, அந்த 200 ரூபா உடன்பிறப்புகள் தான் நம்மளை திட்டி கமெண்ட் போடுவாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, இந்த ஆட்சியை பற்றி நினைக்கிறேன் நடுநிலையா நீங்க பேசுங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் சார் தப்பே நடக்கல நான் சொல்ல சார், இப்பதான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி நான் விரிவா பேசணுங்கிறதுனாலதான். ஏன்னா ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு டூர் போறாரு. யாரு உங்களுக்கு தெரியும்? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு போனாரு. ஃபர்ஸ்ட்ல குடும்பத்தோட எல்லாம் போனார். ஆர்டிஐல அவங்க குடும்பம் செலவு பண்ணுச்சா, கட்சி செலவு பண்ணுச்சாங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. உடனே இங்க டிவிக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம்மும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவர் கூட இருக்கவங்க எல்லாம் அவங்க உதவியாளர்களை கூப்பிட்டு போறாரு. அப்ப அரசாங்க அதிகாரிகள்லாம் தனி சாதாரண ஃபிளைட்ல போகும்போது இவர் மட்டும் தனி ஃபிளைட்ல போறாரு. அரசாங்க பணம் காசு செலவாகுது. பிஜேபியில சொல்றாங்க, ஆமாங்க பிரதமரே பாத்தீங்கன்னா எண்ணிக்கையை குறைச்சிட்டாரு, தமிழ்நாடு ஆளுநர் குறைச்சிட்டாரு, இவர் செலவையே குறைக்காம இருக்காரு அப்படிலாம் பேசுறாங்க. இதை பற்றிலாம் விளக்கம் சொல்ல வேண்டியது, விரிவா பார்க்க வேண்டியது நம்மளுக்கு என்னன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க மக்கள் இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு சிஎம் 2 தடவை தனி ஃபிளைட்ல டெல்லி போனது விவாத பொருள் ஆயிடுச்சு. இப்ப தகவல் என்னன்னா, இல்லைங்க அந்த தனி பிளைட்டுக்கான காசு சிஎம்ஏ கொடுக்குறாரு அப்படின்ட்டு. நம்ம ஒரே விஷயம் தான் கேட்குறோம். இந்த சிஎம் கொடுக்குறாரு. கடந்த ஆட்சியில எல்லா விஷயத்துக்கும், அதாவது கலைஞருக்கு செலவைக்கிறது கூட இவங்க காசுல வைக்காம, இளையராஜாக்கு பாராட்டு விழா இவங்க காசுல வைக்காம, ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட வெளிநாடு போனது இவங்க காசுல போகாம, ஸ்டாலின் போன பரவாயில்ல இவங்க குடும்பமே போச்சு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் தான் சொந்த காசுல போறாருங்க. இது எப்படிங்க இவரை நீங்க குறை சொல்ல முடியும்? சார் அவர் பிளைட்ல போறது அவர் சொந்த காசு, கரெக்டுங்களா? அரசாங்க காசா? அரசாங்க காசுல நீங்க கேள்வி எழுப்பலாம். அப்ப குற்றம் கண்டுபிடிப்பதே பேர் வாங்குகிற புலவர்கள் இருக்காங்கல்ல, அந்த புலவர்கள் அவமானப்படுவார்கள்ங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணம். மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் இதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இப்பவும் நம்ம சொல்றோம், இது டிரான்ஸ்பரன்சி ஆகுது. வெளியில வந்துருச்சா இல்லையா? உங்க காலத்துல நீங்க உண்மையிலேயே யார் கூட போனீங்க, எத்தனை பேர் உள்ள இருந்தாங்க, நல்லா யோசனை பாருங்க. கடந்த காலங்களில் நீங்க என்ன பண்ண பல பயணங்கள் 3 மந்திரம் தான். பிஜேபியில அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருந்தாரு, நிறைய பணத்தை கொண்டு போனாரு. பிஜேபி தானே உங்க கவர்மெண்ட், ஏன் பிடிக்க வேண்டியதானே? அவங்களுக்கு என்ன டீலிங்க? அவங்க டீலிங் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்க டீலிங் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இதானே சார் கள்ள கூட்டணினாரு. இப்ப கதறிட்டு இருக்கீங்க. இப்பவும் சொல்றோம், நீங்க கதறிக்கொண்டே இருங்கள். அவர் பேசாம ஆர்ப்பாட்டம் இல்லாம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி நேற்று பார்த்ததுல பல பேருக்கு எவர் சொல்றீங்க ஒன்னும் முடியல. இவங்க தான் கடந்த காலங்கள் சொல்றாங்க, மோடியோ ராகுலையோ பார்த்தா மோடி கோவிச்சுக்கு வரான்.
சோனியா காந்தி ராகுலையும் பார்த்தா, அதனாலதான் பார்க்கல. எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க. அதாவது எது சிஎம் எது பண்ணாலும் விமர்சிக்கணும். இப்போ சொல்றோம் சிஎம் அமைதியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள், வெகுஜன மக்கள் அவரை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பார்த்துட்டு இருக்க மக்கள் இதுக்கு நீங்க உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அவரு சொந்த காசுல போறாரு. இந்த சொந்த காசுல போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுவீங்க கடந்த காலங்களில், அதாவது சொல்லுவாங்கல்ல, திமுக எப்பயுமே ஒன்லி இன்கமிங் தான், நோ அவுட் கோயிங். எல்லா விஷயத்திலயும் அதே மாதிரிதான், ஒன்லி இன்கமிங் நோ அவுட் கோயிங். காசை யாருக்கும் கொடுக்கவே மாட்டீங்க. அப்ப காசை சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியும். முக்காடு போட்டு வீட்டுல உட்காந்துருக்கீங்க, இன்னும் அடங்க மாட்டீர்கள். இன்னும் இது குறிப்பிட்ட விஷயம், நீங்க வந்து கட்டம் கட்டி போட்டிருக்காங்க. உதயநிதி அவர்களுக்கு 4 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம் வீட்டுல. எதுக்கு? எதிர்கட்சி அப்படி பணியாற்றுறதுன்னு வீட்டுல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்லலாம், அதாவது என்னன்னா, எப்படி சொல்றோம், கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற புத்தியும் எத்தனை நாளைக்கு பத்துன்னு ஒரு இது உண்டு. இதெல்லாம் இயற்கையிலேயே வரணுங்க, செயற்கையெல்லாம் பண்ண முடியாது. உதயநிதி தான் நடிச்சாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் தான் நடிச்சாரு. யார்? மக்கள். இது மக்களா கொடுக்கறதுங்க. இதுல நீங்க என்னதான் ஒப்பாரி வச்சாலும் முடியாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். இது ஒரு பக்கம். அடுத்து வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடுகள். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பாருங்க, வெளிநாட்டுக்கு போனாங்க. தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது, நம்முடைய முதல்வர் இருக்கும்போது எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தாரு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லயே சொல்லிட்டு போவாரு, பாருங்க இங்கெல்லாம் போறேன், இவ்வளவு முதலீடுகள் ஈர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அப்படின்னு இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் சொல்றாங்க. இன்னும் பலவிதமான விஷயங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியலாக ஆன மேயர் பிரியான்னு அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு. அதாவது என்னன்னா, அவ்வளவு பிரபலம் ஆயிட்டாங்களா அவங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, மேயர் பிரியா மிகப்பெரிய அளவில் பிரபலம் ஆகி விட்டார்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பிரபலம் ஆவது ஓகே, எது மாதிரி பிரபலம் ஆகணும்? இப்போ ஒரு நல்ல முதலமைச்சர், பெருந்தலைவர் காமராஜர்ப்பா அப்படின்னு அந்த பிரபலம் வேணுமா? இல்ல சில பேர் நம்ம சொல்லுவோம் அவர் எல்லாருக்கும் தெரியுங்க அப்படிமோ. ஆனா அது எப்படி தெரியுங்கிறது ஒன்று இருக்குல்ல. உங்களுடைய செய்கை, உங்களுடைய நடத்தை, உங்களை மக்கள் எப்படி பாக்குறாங்க? எல்லாத்துக்கும் அறியப்படுபவராக இருக்கிறதை விட நீங்க நல்லவராக இருக்கணும். நல்லவர் அறியப்படுறதுதான் முக்கியம். கரெக்டுங்களா? மோசமானவர் அறியப்படக்கூடாது. இன்னைக்கு மேயர் பிரியான்னு என்ன ஞாபகத்துக்கு வருது? என்னங்க, மேயர் பிரியா அவர்கள் என்னைக்கு மாநகராட்சிக்கு வந்தாலும் அன்னைக்கே மாநகராட்சியில தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாகட்டும், அடிச்ச கொள்ளையாகட்டும், இதான சார் மக்கள் பாக்குறாங்க உங்களை. இன்னும் நேற்றோ முந்தா நேற்றோ சிஎம் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவு போட்டாரு, நகராட்சியில் இருக்கவங்க எல்லாம் பாத்துருங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ககன்தீப் சிங் பேடி வந்து ஒட்டு மொத்தமா அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் மாத்துறாரு. இப்ப இதெல்லாம் யாரால் நடந்தது? கடந்த காலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த டெண்டரை வந்து ராம்கி நிறுவனத்திட்ட ஏன் கொடுத்தீங்க? கடற்கரையை சுத்தப்படுத்துறதுக்கு எதுக்கு வெளியில தனியார்கிட்ட கொடுத்தீங்க? அந்த டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு தனியார் நிறுவனத்தில் கொடுத்தீங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, அந்த டாய்லெட்டுகள் முறையாக பராமரிக்கப்படுகிறது நினைக்கிறீங்களா? எத்தனை டாய்லெட் ஒழுங்கா இருக்குது, எத்தனை டாய்லெட் பூட்டி இருக்கு? இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். மேயர் பிரியா அவர்கள் அவருடைய சொத்து கணக்கே 90 நாள்ல காட்டணும், அதுவும் காட்டல. இப்ப சமீபத்துல ஒரு எம்எல்ஏட்ட அந்த மெழுகுபத்தியை கொடுக்கறதுல கெட்ட புரோட்டோகால்ங்கிறாங்க. இது என்ன புரோட்டோகால் நமக்கு ஒன்றும் புரியல. எதை எடுத்தாலும் புரோட்டோகால் அப்படின்னா, இப்ப மேயர் பிரியா அவர்கள் கீர்த்தனா அவர்களை பற்றி பேசுறது என்னன்னா, எப்பயுமே திமுக அப்படிதான் பண்ணும். ஒரு பெண் அமைச்சரை பத்தி பேசுறதுக்கு மேயர் பிரியா தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவர். நல்லா யோசனை பாருங்க. இன்னைக்கு கீர்த்தனா அவர்கள் போயிருக்காங்க, அவங்க வரட்டும். தென்கொரியால அவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு இருக்க நாட்டுல, ஏன்னா இப்ப கனிமொழி அவர்களும் வந்துட்டாங்களே, எனக்கு கப்பல் எங்க ஊருக்கு வருதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு டிவி ஆட்சி வந்தோடனே அந்த கப்பல் வரவே இல்லை, அந்த கப்பல் கம்பெனி வரவே இல்லைங்கிறாங்க. அமைச்சர் வரட்டும், நான் எங்க போனேன், எவ்வளவு உடன்படிக்கைகளை நான் கையெழுத்து போட்டேன், இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை, இதற்கு முன்னாடி இந்த அரசாங்கம் எவ்வளவு கொண்டு, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்கல்ல. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோமே. அதுக்கு முன்னாடியே ஐயோ இப்ப இவங்களுக்கு ஒரு பதட்டம் தெரியுது பாத்தீங்களா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒருத்தர் சிஎம் வந்து அனுப்பியிருக்காருன்னா சும்மா போயிட்டு வந்துட்டு இல்லைங்க நாங்க போய் சுத்தி பார்க்க போனோம் அப்படியா சொல்லுவாங்க? கண்டிப்பாக அவர்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, சொன்னதுக்கு அப்புறம் பேசுவோம். அதற்கு முன்பே அதை பற்றி 1000 விமர்சிப்பது, அவர்கள் தனிப்பட்ட விஷயத்தை பற்றி விமர்சிப்பதெல்லாம் ரொம்ப நாகரிகமே இல்லாத செயல். இது வந்து தேவையே இல்லை சார். ஒரே விஷயம்தான், சில கருத்து வேறுபாடு வரலாம், சில விஷயங்கள் நம்ம வந்து தவறுகள் பண்ணியிருக்கலாம். அது வந்து பர்சனல் தவறுகளை வந்து அப்படியே பேசிட்டு கடந்து போகணும். நிர்வாக ரீதியான தவறுன்னு நம்ம பேசலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவர் பேசியதை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். சும்மா விமர்சிக்கணுமே அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான முடிவா இருக்காது. இன்னொன்னு நம்ம கேட்போம், இன்னைக்கு வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போகும்போது சொல்லிட்டு போவாரு, சரிம்மா எங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, நான் அங்க போனேன், லூலு மால் வருது, அப்படி வருது. எத்தனை மால் வந்தது தமிழ்நாட்டுக்கு? பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, உங்க ஊர்ல லூலு மால் ஏதாவது வந்துதா? இன்னும் எவ்வளவோ சொன்னாரு நம்ம டிஆர்பி ராஜா. ஒண்ணு வேணா, நியூசிலாந்துல டாவோஸ் நகரில் நடைபெற்ற மாநாட்டுக்கு இவர் மட்டும்தான் போனார். ஏன் சிஎம் போல?
பக்கத்தில் இருக்க ரேவந்த் ரெட்டி போயிட்டு வந்தாருங்க, ஏன் சிஎம் போல கேட்டதுக்கு நம்ம டிஆர்பி ராஜா சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? இல்ல நான் மட்டும்தான் போனேன். ஏங்க சிஎம் வரடா? சிஎம் வரதுக்கு பெரிய மாநாடுலாம் இல்ல, முதலீட்டாளர்கள் மாநாடு இல்லைன்னாரு. அப்ப ரேவந்த் ரெட்டி யாரு? அவர் முதல்வர் தானே. போயிட்டு ஒருங்கையோட வேற வந்தாரு. ஏங்கன்னா அது ஒப்பந்தம் போடுற மீட்டிங் இல்லைன்னாரு. அவர் ஒப்பந்தம் போட்டுட்டு வந்ததா யாரு? ரேவந்த் ரெட்டி ஒப்பந்தம் போட்டுட்டு வந்ததா முழு பக்கத்துல விளம்பரம் கொடுக்குறாங்க அந்த கவர்மெண்ட். அப்ப ஒண்ணுமே புரியல, இவங்க என்ன யாரை ஏமாத்த என்ன பண்றீங்க? அப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வெளிநாட்டுல போய் என்ன பண்ணாலும் எங்களுக்கு புரியாது, நீங்க அங்க போறோம் இங்க போறோம் சைக்கிள் ஓட்டுறது இப்படி நீங்க வந்து வீடியோவும் போட்டோவும் போடுவீங்க, அதான் நாங்க நம்பணும். ஆனா இவங்க வீடியோ போட்டா உங்களுக்கு கோவம் வருது, கேட்டா ரீல்ஸ் அரசுங்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சின்ன பசங்களை வச்சு ரீல்ஸ் போட்டதாகட்டும், நல்லா அல்வா வீடியோ அப்பா வீடியோ ரீல்ஸ். ஐயோ, முதல்வர் போட்டோ ஷூட் தான். இது ஒரு பக்கம். அடுத்து தாமோ அன்பரசன் அவர்களுடைய பேச்சை நம்ம கேட்டிருக்கோம், எப்படி பேசுவாருன்னு நமக்கு தெரியும். ஆனா என்னன்னா ஏன் இப்படி புரியல, இந்த வாடா போடான்னு பேசுறீங்க, ரொம்ப வல்கரா பேசுறீங்க. இது வந்து என்னன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதே தப்பு, அவரையே நம்ம 2-3 தடவை தூக்கி உள்ள போட்டோம். இப்படியே ஒரு முன்னாள் அமைச்சர் பேசினா அப்ப இவர் மேல நடவடிக்கை எடுத்தா உடனே பார்த்தீங்களா முன்னாள் அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, இது நீங்க இளைய சமுதாயத்தினருக்கு என்ன சொல்றீங்க? இளைய சமுதாய விடுங்க, மக்களுக்கு நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இதுதான் அரசியலா? ரொம்ப நாளாந்தர பேச்சாளர் மாதிரி பேசுறது. திமுக ரசிக்குதுங்க. நீங்க கேட்கலாம், திமுக ரசிக்காம என்ன பண்ணும், கட்சி அப்படித்தானே. இது என்னன்னா இது கேட்டா வந்து என்னன்னா மாற்றம் அப்படின்னு மாற்றம் வந்தது, ஒரு மாற்றமும் இல்லைங்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டுங்க, ரைட். அவங்க இந்த மாதிரி கேவலமா பேசுறாங்களா? உங்களை மாதிரி கேவலமா பேசுறதுக்கு நோ கமெண்ட்ஸ்ன்னு போறது நல்லது. சரி, இப்பதான் வந்திருக்காங்க, துறையை பற்றி முழுமையா தெரியணும். ஏதோ பொதுவா பேசக்கூடாதுல்ல. பொதுவா பேசினா என்ன சொல்லுவீங்க பாருங்க, மேட்டரே தெரியும். ஆமாங்க சார், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க IAS IPS அதிகாரிகளை வைத்து எது நல்லது எது கெட்டது, ஊழல் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு இவர் முடிவெடுக்கிறார்ல. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போதே இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நம்ம துரைமுருகன் ஆகட்டும், பொன்முடி ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் துறையை பற்றி அப்படியே கரைச்சி குடிச்சவங்களா இவங்க? நல்லா யோசனை பாருங்க. முதல்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் துறையை பற்றி தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க எத்தனை எஸ்பி இருக்காங்க, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து நம்ம உளவுத்துறையை வந்து பார்க்கணும், உளவுத்துறை அறிக்கையை யார் படிக்கணும், உளவுத்துறை அறிக்கையை போன தடவை யார் படிச்சா தெரியுமா? ஸ்டாலினுக்கு முன்னாடி பேசுறதுனா பேசலாமா? உளவுத்துறைக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் படிக்கணும். படிச்சதான் யாரு? கூட இருக்கக்கூடிய தினேஷ். இது எல்லாம் வெளிவந்த உண்மை தானே. போன கவர்மெண்ட் நடத்தினது யாரு? உதயச்சந்திரன் IAS தான் நடத்தினாரு. முட்டு சந்தில் நிற்கிறதுக்கு காரணம் ஒரு 5 IAS அதிகாரிகள். இதெல்லாம் யாருக்கும் தெரியாமையா இருக்கும், மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போனதுனாலதான் முக்காடு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இப்பவும் தொடர்ந்து தாமோ அன்பரசன் பேச்செல்லாம் ரொம்ப ஆணவத்தின் உச்சம், அதை கேட்க முடியல காதுல. இது என்னன்னாங்க, நீங்க ஏற்கனவே மக்கள் உங்களை அடிச்சு உடைச்சு மூலையில உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி ஏன் இவ்வளவு ஒரு கோவம், உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஆணவமான பேச்சு? இன்னும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, மறுபடியும் இந்த ஆட்சி கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துருங்கிறீங்க, அப்புறம் மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணு அது என்னன்னா, இன்னைக்கு நம்ம அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொன்னதுதான் ரைட்டுங்க. தேர்தல் வந்தா நாங்க நிக்கிறோம், 214 நாங்க ஜெயிப்போம், நீங்க ஜெயிப்பீங்களா? இப்போ எழுதி வச்சுக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, உள்ளாட்சி தேர்தலில் இவங்க கொடியை நாட்டிடுவாங்களா, இல்ல வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்களா? இடைத்தேர்தலில் இவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா? மக்கள் நீங்க கருத்துக்களை சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தல் எப்படி இருக்கும், மக்களே உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்க. இப்பவும் சொல்றோம், இந்த எம்சாண்ட் பிரச்சனையை பத்தி நம்ம டிஆர்பி ராஜா சொன்னார். எம்சாண்ட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. யாராவது கிரஷ் உரிமையாளர்களோ விற்கிறவங்களோ அதிக விலைக்கு வித்தா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு இன்னைக்கு நம்ம அமைச்சர் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு. டிஆர்பி ராஜா தேவையில்லாமல் இந்த விஷயத்த, அதாவது என்னன்னா இவர் ஏதோ ஒன்று பேசணும்னு பேசி மொக்காயிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பார்த்துட்டு இருக்க மக்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.